இந்த நட்சத்திரை 370 குரல் எப்பொருள் யார் யார் வாய்ப்பு இருப்பினும் அக்குறை எப்பொருள் காண்பது அறிவு. இது வாக்கை எப்படி குரல் வந்தாலும் அது உண்மையாக உணர்ந்து ஏற்றுக்கொள்வது அறிவாளியின் பண்பு. இதனை ஒரு சுருக்கத்தின் மூலம் விளக்கப்படுத்தலாம் நினைக்கின்றேன். ஒருவர் இறந்து போய் அவசரமாக இறைவனை சந்திக்க செல்கின்றார். அப்போது இறைவனிடம் பல வினாக்களை அவர் முன்வைக்க முனைகின்றார். அதற்கு அவசரம் தெரிந்து கொண்டவர்கள் அவதிப்படாமல் மெதுவாக்கங்களை கருத்தை கூற சொல்கின்றார். இருந்தாலும் அவர் அவசரப்பட்டு நான் நினைத்தது வாழ்க்கை வேறு, நீ அளித்த வாழ்க்கை வேறு என்று விளங்கியவாறு கூறப்படுகின்றார். அப்போது இறைவன் தருகின்றார், உனது கருத்தினை மெதுவாக சொல்லுங்கள். அப்போதும் அவர் அவசரப்பட்டு எனது கருத்தை சொல்கின்றார். நான் நினைத்த அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாக பிறக்கவில்லை, கிடைத்த அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்தது. கிடைத்த அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்ததனால் நினைத்த வாழ்க்கையை எனது பாலக பருவத்தில் வாழ முடியவில்லை. கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்தேன். கிடைத்த வாழ்க்கை வாழ்ந்ததனால் நினைத்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியவில்லை. கிடைத்த பள்ளிக்கூடத்திலேயே படித்தேன். அதனால் நினைத்த பாடத்தையும் கற்க முடியவில்லை. கிடைத்த பாடத்தையும் கற்றேன். அதனால் எனது வாழ்க்கையும் திருமண வயதை அட்டிய போது நினைத்த மனைவி கிடைக்கவில்லை. கிடைத்த மனைவியை கிடைத்தால், கிடைத்த மனைவி கிடைத்ததனால் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியவில்லை. கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்து என்று அடுக்கடுக்காக தனது குற்றத்தை இறைவன் மீது சுமத்தி பேசுகின்றார். இறைவன் விடைமறித்தவர்கள் இப்போது மெதுவாக சொல்லக்கூடிய ஆரம்பத்திலே கூறுகிறேன். இயங்கத்துக்கு அடுக்கடுக்காக கூறுகின்றார். இல்லை ஆண்டவா, இவ்வாறு இருக்கிற வாழ்க்கையையும் விளையாடிக் கொண்டிருக்கின்றார். அது புதிய துறையினத்தில் நான் சிறிது சொன்னேன். அவர்கள் திருப்பவும் நிறைந்தார். நான் விளையாடிய விட வாழ்க்கையை இல்லை, நான் அளித்த வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும். அப்போது அதை நீங்கள் வாழும் வாழ்க்கையை பொறுத்து அமைந்துள்ளது. நீங்கள் ஒருவர் நடந்து செல்கிறார், அவர் சைக்கிளுக்கு ஆசைப்படுவார். சைக்கிளில் செல்வவர் மோட்டார் சைக்கிளை ஆசைப்படுகின்றீர்கள். மோட்டார் சைக்கிளில் செல்கின்ற காருக்கு ஆசைப்படுகின்றீர்கள். காரை செல்கின்றவர்கள் விமானத்தில் பறக்க ஆசைப்படுகின்றீர்கள். இவ்வாறு ஒவ்வொருவரும் ஆசைகளை பெருசாக்கி காட்டி பெருசாகவே வாழ ஆசைப்படுகின்றீர்கள். ஆனால் நான் அளித்த வாழ்க்கை அனைவருக்கும் பொதுவானது. நான் ஒருவரையும் பாரபட்சம் பார்த்து அதற்குரிய வாழ்க்கையை அமைப்பதில்லை. உங்கள் ஆசைகளையும் நீங்கள் தெரிவித்துக் கொண்டு என் மீது குற்றம் சுமத்துகின்றீர்கள் என்று ஆண்டவர் பதிலளித்தார். அப்போது இதனை கேட்டுக் கொண்டிருந்த பிரம்மா கூறினார், இல்லை ஆண்டவனே, நான் அளித்த பிரம்மாளிக்கின்ற உரைகள் நீ அளித்த படைக்கப்பட்ட படைப்பாளி செஞ்ச அறிவு. அவர் சொல்றார், இல்லை இறைவா, நான் நினைத்ததை படைத்தேன், அவன் நினைத்ததை என்னால் படைக்கவில்லை. அவர் இறுதியில் இறைவனை படைத்துவிட்டார். ஓகே, சரி, இருக்கும் காலங்களில் சந்தோஷமாக ஒவ்வொருவரும் வாழ்ந்தாலே போதுமானது. ஆனால் நாம் இந்த கதை மூலம் சொல்ல என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்னவென்றால், தூர இடங்களில் வெளி மாவட்டம் என்றாலும் பல பிரதேசத்தில் வேலை செய்வோம் என்பது மனத்திருப்தியே எமது மனத்திருப்தியை மாறி அனைவரும் மனத்திருப்தியுடன் கடவுள் செல்வார். அது நான்